ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிருஷை ஃபை. நான் உங்க நவீன். ஸோ என்னடா இந்த வீடியோவில் யாரும் புதுசாக ஆள் இருக்காங்க கிருஷ்ணா இல்லைன்னு பார்க்காதீங்க. அவர் வெக்கேஷன் போயிருக்கிறதால இந்த வீடியோ நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் பிரதர் தான் நான். ஸோ உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கண்டென்ட் அப்டேட் பண்ணணும், ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டவர்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் டவர்ஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா F6.2, இது பார்த்தீங்கன்னா F5.2. ஸோ எங்களுக்கு ஆல்ரூம் சைஸ் சின்னதாக இருக்குது, இல்லை எங்களுக்கு பிளேஸ் கன்ஸ்டன்ட் இருக்குன்னு போது நீங்கள் சின்ன சைஸ் டவர்னா F5.2 போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 inch மீட்டர் ப்ளஸ் உங்களுக்கு 5.5 inches 3 4 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை எங்கள் லிவிங் ஹால் பெருசாக இருக்குது, இல்லை ஒரு தியேட்டர் ரூம் நாங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்குனாக்கா அப்போ நீங்கள் 6.2 போகலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டுமே காமனாக ஒரே ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க 1 inch. இதில் பார்த்தீங்கன்னா 6.5 inches 3 டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 to 8 ohms 150 to 200 வாட்ஸ் ஸ்பீக் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு. F5.2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 to 8 ohms தான் அதுவோ ஸ்பெக்ஸ் வரும். ஆனால் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வாட்ஸ் வந்து உங்களுக்கு 180 வாட்ஸ் ஸ்பீக் பண்ணக்கூடியது அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுக்கும் அதுக்கும் 20 வாட்ஸ் வேரியேஷன் இருக்கும். புக் ஷெல்ஃப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 2 டைப்ஸ் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஹால் கேட்டகரியில் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃப் கேட்டகரியில் வரும். ஸோ எனக்கு லிவிங் ஹால் பெருசாக இருக்குது, இல்லை தியேட்டர் ரூமில் பிளேஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணும் போது நீங்கள் இந்த புக் ஷெல்ஃப் கையில் இருக்க சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். இல்லைங்க எங்களுக்கு ஹால் ரூம் சைஸ் சின்னது இருக்குது, எங்களுக்கு பிளேஸ் கன்ஸ்டன்ட் இருக்குது, பட் எங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வேணும்னு நினைக்கிறேங்க, நீங்கள் இந்த ஆன்ஹால் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். ஆன்ஹால் சரௌண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் போர்ட்டிங் வந்திருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 inch ஒரு ஊஃபர், 1 inch உங்களுக்கு சாஃப்ட் டவுன் ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 8 ohms 100 வாட்ஸ் பீக் பண்ணக்கூடிய தான் இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5.5 inch டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1 inch உங்களுக்கு சாஃப்ட் டவுன் ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பவர் இது வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 to 8 ohms உங்களுக்கு 125 வாட்ஸ் பீக் பண்ணக்கூடிய இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பேக்கேஜ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம காமன் யூஸ் பண்ணுற சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா C5.2 தான் சென்ட்ரல் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 5.5 inches டுவல் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1 inch ஒரு கிளாத் டவுன் ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohms 125 வாட்ஸ் ஸ்பீக் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் ஸ்பீக்கர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஃப்ரண்ட் போர்ட்டர் வந்ததால நீங்கள் டேபிள்லையோ இல்லை வால்க்கு நீங்கள் ஒட்டி வச்சாலுமே உங்களுக்கு பாஸ் உங்களுக்கு கம்மியாவது உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்பீக்கர். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின்ஸ்க்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்பீக்கர் காமன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த எலாக்ஸ் சப்வூஃபர் நம்ம காமன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 inch ஃப்ரண்ட் ஃபயரிங் லாங் த்ரோ கொஸ்டின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா AJ1020. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைட் பாஸ் இருக்கும். ஸோ ரூமுக்கு உங்களுக்கு பாஸ் ஃபில்லிங்காக இருக்கும். இதோட ரேர் சைடு ஸோ இதோட பேக் சைட் கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெயின் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் கண்ட்ரோல் டாகல் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, ஆன் அண்ட் ஆஃப்க்கு டாகல் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, லைனிங்க்கு லெஃப்ட் ரைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்வூஃபரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் லைனிங் கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்பெசிஃபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு வந்துட்டு ப்ரீ அவுட் இருக்காது. ஸோ உங்களுக்கு சப்வூஃபர் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டீரியோ ஆம்பில் இருந்து நீங்கள் அதுக்கான ஸ்பீக்கர் அவுட் எடுத்து இல்லை லைனிங் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி தனியாக சப்வூஃபர் ஹேண்டில் பண்ணிக்கும், உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் இதுலேருந்து வந்துடும். ஸோ இந்த என்டையர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் மட்டும் வேணும், இல்லை சென்ட்ரல் ஸ்பீக்கர் மட்டும் வேணும், இல்லை 5.1 5.2 7.1 7.2 9.1 9.2 உங்களுக்கு எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வேணாலும் எங்கள் மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸில் ரெஃபரன்ஸ் ப்ரீமியம் சீரிஸில் ஒரு 5.1 வயர்லெஸ் பேக்கேஜாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வயர்லெஸ்டாக வந்துடும், உங்களுக்கு வயர் ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவர் சோர்ஸ் கனெக்ட் பண்ண மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர்ஸில் கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா 1 inch உங்களுக்கு டைட்டானியம் ஹார்ன் பீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 4 inches உங்களுக்கு 4 டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாடலில் ரெஃபரன்ஸ் ப்ரீமியம் வயர் ஸ்பீக்கர்ஸை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பவர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றதுனால இது பவர் ஹேண்ட்லிங்காக உங்களுக்கு 4 டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்வெண்ட் வந்துடும், இங்கே ஒரு பவர் இன்புட் சோர்ஸ் வந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட் செலக்டர் மாதிரி உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு இல்லை ரேர் லெஃப்ட் இல்லை ரேர் ரைட்டு கனெக்ட் பண்ணும்போது இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகும். ஸோ லைட் பிளிங்க் ஆகும்போது நீங்கள் ஸ்பீக்கர் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அகைன் உங்களுக்கு ஒரு ஹார்ன் பீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிங்கிளில் உங்களுக்கு ஒரு ஸ்பன் காப்பர் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் உங்களுக்கு இங்கே பவர் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே அதே மாதிரி இன்புட் செலக்டருக்கான ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க.
ஸோ நீங்கள் சைடு லெஃப்ட் சைடு ரைட்டு ரேர் லெஃப்ட் ரேர் ரைட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் இதுக்கு ரேர் சைடு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பா பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கிறதுனாவோ இங்கே வந்துட்டு 5.1 பேக்கேஜ் தான். பட் இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா 7.1 மட்டும் உங்களுக்கு ரிசீவர் சப்போர்ட் பண்ணும். ஸோ 7.1 போகும்போது அடிஷனலாக ஒரு பேர் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பண்ணிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு இது வந்துட்டு 5.1 7.1 நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே வயர்டு இருக்காது, எல்லாமே வயர்லெஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே ஸ்பீக்கருக்கு சொல்லும்போது பவர் ப்ளஸ் ஹோம் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு ஹோம்ஸ் வராது. ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு பவர்ன்றதுனால எல்லா ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு ஆம்பிளிஃபைர் ப்ளோடு கிராஸ் உங்களுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பவரோட அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு வரும். உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 400 வாட்ஸ் ஸ்பீக் பவர் ஹேண்ட்லிங் தான் டவர் ஸ்பீக்கர்ஸ். புக்ஷெல்ஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 to 250 வாட்ஸ் பவர் ஹேண்ட்லிங் தான் இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸ் உங்களுக்கு பவர் ஹேண்டில் பண்ணும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 to 600 வாட்ஸ் உங்களுக்கு பீக் பண்ணுறது சப்வூஃபர். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்போம், நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், நிறைய கிளிப்ஸில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ப்ரீமியம், சேட்டலைட்ஸ், புக் ஷெல்ஃப், டவர் ஸ்பீக்கர்ஸ், நிறைய கிளியரன்ஸ், பிராண்ட் நியூ யூஸ்லாம் கேட்டகரி பார்த்துருப்போம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்ஸ்லேயே வயர்லெஸ் பேக்கேஜ் இது நம்ம ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸலன்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் இதுக்கு எக்ஸலன்ட் இவ்வளோ டைம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெகுலராக ஒரு மாடல் ஸ்பீக்கர்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரீமியம் பேக்கேஜ் பார்க்கும்போது 5.1 இது இந்த பார்த்தீங்கன்னா இது RP440W தான். இந்த எஃப் தான் இந்த டவரோட மாடல் நம்பரு. புக் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா RP140WM தான் புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பரு. சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னாக்கா RP110C தான் சென்ட்ரல் ஸ்பீக்கரோட மாடல் நம்பரு. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RP1100WSW தான் இதோட மாடல் நம்பரு. ஸோ நம்ம இதே பேக்கேஜ் நீங்கள் ரெஃபரன்ஸ் ப்ரீமியமில் நீங்கள் வயர் பேசிவ் ஸ்பீக்கர்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஏவிஆர் வரும். ஏவிஆர் ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஏவிஆர் வாங்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோட காஸ்ட் ப்ளஸ் ஏவிஆரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏவிஆர் தேவைப்படாது. ஏவிஆர் தேவைப்படாதுன்னு பார்க்குறீங்கன்னாக்கா இந்த ஒரு கன்சோலே உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ உங்கள் இந்த கன்சோல் கன்சோலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HDMI இன்புட் 4 HDMI இன்புட் கொடுத்துருப்பாங்க, ஒரு HDMI அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இது 4K சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதோட இது பார்த்தீங்கன்னா HDMIல HDCP 2.0 வெர்ஷன் தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1லேருந்து 7.1 மட்டும் இந்த கன்சோல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே வந்துடும், ப்ளஸ் இது ஆப்ரேட்டருக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி லேயர்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்கள் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ்க்கு இந்த ஒரு ரிசீவர் இந்த ஒரு கன்சோலே போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ரிசீவர் தேவைப்படாது. ஸோ RP சீரிஸில் நீங்கள் ஒரு 5.1 பேக்கேஜ் இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு பேசிவ் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 3.5 to 4 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரீச் ஆகிடும். இந்த மாடல் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. இது வந்துட்டு கம்பெனியோட கிளியரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த மாடல் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 lakhs கிட்ட இருந்துச்சு இது ப்ரைஸ். பட் இப்போ வந்து இது கிளியரன்ஸ் சேல் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,55,000 நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியும் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ். இதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஹோம் தேட்டர் கேட்டகரின்னு வரும்போது உங்களுக்கு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சவுண்டிங் சூப்பராக சவுண்டிங்னாக்கா ஸோ உங்களுக்கு நோ சாய்ஸ் இந்த கிளிப்ஸுக்கு தாராளமாக போக முடியும். ஸோ கிளிப்ஸ்க்கான மெயின் ரீசன் அதோட பார்த்தீங்கன்னாக்கா அதோட டிசைன் அண்ட் கலரிங் தான். ஸோ பிளாக் கலர் பாடி ஃபினிஷில் உங்களுக்கு காப்பர் கலர் ட்ரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சீரிஸ். ஸோ கிளிப்ஸில் டோட்டல் உங்களுக்கு 3 சீரிஸில் வரும். ஒன்று ரெஃபரன்ஸ், இன்னொன்று ரெஃபரன்ஸ் ப்ரீமியம், இதுலேயே ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா ஹெரிடேஜ் சீரிஸ் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய சீரிஸ் நம்ம நிறைய வீடியோஸில் ரெஃபரன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ப்ரீமியம் பற்றி போட்டிருப்போம். ஹெரிடேஜ் சீரிஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வரும்போது நமக்கு அதுக்கான டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று R26F, இன்னொன்று R600F. R26 பார்த்தா கொஞ்சம் ஓல்டர் மாடல். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக R600F விட்டுருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் இதுக்கான வேரியேஷன் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். R26F, R600F ரெண்டுமே டிஸ்பிளேல இருக்கு. இப்போ இதோட டீடைல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட காமனாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துமே 6.5 inches ஸ்பன் காப்பர் ஊஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே ரெகுலர் யூஸ் பண்ணுற 1 inch ஹார்ன் பீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேவ் கைடில் பார்த்தீங்கன்னாக்கா R26Fல வேவ் கைட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், R600Fல வேவ் கைட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிற ரீசனால உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ரீச் ஆகும். R26Fல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ட்டரில் வரும், R600Fல ஒரு ரேர் போர்ட்டரில் ஏர்வெண்ட் வரும். R26Fல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிரில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. R600Fல உங்களுக்கு கிரில்ஸ் நீங்கள் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை விட ஹைட்டு, ஹவுசிங் லென்த் எல்லாமே சேம் டு சேமாக இருக்கும். இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 300 watts ஸ்பீக்கர். இதோட ரேர் சைட். ஸோ 2 ஸ்பீக்கரோட பேக் சைட் டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா R26F இங்கே பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை விட உங்களுக்கு இதில் பயாம்பிங்கான டெர்மினல்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பயாம்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீக்கர் சூப்பராகவே இருக்கும். R600Fல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த பயாம்பிங் வராது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கருக்கு வந்துடும், மெயின் ஸ்பீக்கருக்கு வந்துடும். இன்னும் 2 ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்கார்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே 2 கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் ஹைட் இல்லை ஃப்ரண்ட் அட்மாஸ் கனெக்ட் பண்ணினாக்கா அங்கேருந்து ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் இங்கே இன்புட் கொடுத்துட்டு ஸோ மல்டி வயரிங் வேண்டாம், ஸோ வயரிங் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஆகணுன்ற ரீசனுக்காக இங்கே டெர்மினல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் அட்மாஸ்லேருந்து இங்கே வயரிங் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பீக்கர் ப்ளஸ் இங்கே அட்மாஸ்க்கு இங்கே நீங்கள் பனானா பின் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் 2 ஸ்பீக்கருக்கு காமன் டிஃபரன்சஸ். இதை விட இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு இது லைவ் டெமோ வேணும், இல்லை டெமோ வீடியோஸ் வேணாக்கா எப்பயுமே போல தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ் அனுப்பி தரப்படும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணாக்கா எங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சேட் பண்ணலாம், கால் பண்ணலாம். ப்ளஸ் ப்ரைஸ் வேணுனாக்கா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ செட்டப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டீரியோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், ஒரு பேர் ஆஃப் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெனனில் PMA 620 தான் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோட மாடல் நம்பர். ஸோ இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 50 watts தரக்கூடிய ஆம்பிளிஃபையர் அவுட்புட். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் டெபியூட் சீரிஸ் இது கூட நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 120 watts பவர் கொண்டு தான் இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5.1 வைக்கிறதுக்கு இடம் இல்லை பிளேஸ் கன்ஸ்டன்ட் இருக்குது. பட் எங்களுக்கு சவுண்ட் பாரை விட ஒரு பெட்டர் எஃபிஷியன்சியில் நல்ல குவாலிட்டியாக வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பேக்கேஜுக்கு போகலாம். ஸோ இதோட பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RC இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்பீக்கர் அவுட்புட்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் ஷெல்ஃப் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சவுண்ட் வேணும்னாக்கா நீங்கள் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ புக் ஷெல்ஃப் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குங்க, எங்களுக்கு பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் சப்வூஃபருக்கான அவுட்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 18 சப்வூஃபர், ஒரு 10 சப்வூஃபர் கூட இதில் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 18 பார்த்தீங்கன்னா உங்கள் பைனியரில் S52W சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க எங்கள் 10 கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வேணும்போது நீங்கள் எல்லாருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்க 10 சப்வூஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனில் மியூசிக் பெட்டராக உங்களுக்கு டிசைன் பண்ணணும், மியூசிக் என்ஜாய் பண்ணணும் போது நீங்கள் ப்ளூடூத் வழியாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த என்டையர் பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000 rupees தான் வரும். எனக்கு இதை இல்லைங்க எனக்கு புக் ஷெல்ஃப் வேணாம், எனக்கு இதோட எனக்கு செகண்டரி ரூமுக்கு வேணும், இல்லை பெட்ரூம்க்கு ஆப்ஷனுக்கு சின்னதாக இந்த ஸ்பீக்கர் செட்டப் பண்ணும்போது தாராளமாக ஸ்பீக்கர் செட்டப் நீங்கள் போகலாம். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் எங்கள் மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோ பிராண்டில் கான்செப்ட் சீரிஸில் ஒரு 3.0 பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா C607, சென்டர் பார்த்தீங்கன்னா C60 தான் இது சென்டர். ஸோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 4-way ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு 3-way கிராஸ் ஓவர் டிசைனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 inches டுவெல் ஊஃபர்ஸ், 6 inches ஒரு மிட் ரேஞ்ச், 1.1 inches ஒரு ஆயில் கோல்ட் ஃபீடர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர்ஸுமே 1 inch ஃபீடர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் குவாலிட்டி ப்ளஸ் ஹை ஃப்ரீக்வன்சி நல்லா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கிறிஸ்பாக கேட்கறதுக்காக 1.1 inches பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 ohmsக்கு 220 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 inches dual drive யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1.1 inches ஒரு ஆயில் கோல்ட் ஃபீடர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ohmsக்கு 200 watts ஸ்பீக் பண்ணக்கூடியது இந்த சென்டர் ஸ்பீக்கர். ஸோ சென்டர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 85,000 rupees. இல்லை இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தனியாக வேணும்னாக்கா 65,000 டவரோட காஸ்ட் வரும். சென்டர் ஸ்பீக்கரோட காஸ்ட் வந்து 20,000 rupees வரும். இது இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை காலும் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கணும், ஒரு சென்டர் ஸ்பீக்கரோட ரோல் என்ன, ஸோ சென்டர் ஸ்பீக்கர் அப்கிரேட்னா என்ன, ஸோ சென்டர் ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுன்றத பற்றி நம்ம டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ காமனாக ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வோக்கல் சரியாக வராது. இப்போ ஒரு பேக்கேஜ் ஏன் வோக்கல் சரியாக வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பட்ஜெட்டில் ஒரு 5.1 பேக்கேஜ் இல்லை 5.0 பேக்கேஜ் இல்லை லார்ஜர் சைஸ் வாங்கிருக்கும் போது உங்களுக்கு அந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ட்குள்ளே வரணுக்காக அந்த சென்டர் ஸ்பீக்கர் ரொம்பவே சின்னதாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அந்த சென்டர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு அந்த வால்யூம் டாமினேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு கிடைக்காது, வோக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக கொண்டதுக்காக திரும்ப ஃபுல் பேக்கேஜாக மாற்றிருவீங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் எனக்கு வோக்கல்ஸ் வரலங்க, நான் ஃபுல் பேக்கேஜ் அப்டேட் பண்ணுன்னு சொன்னார். ஸோ அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப் அண்ட் சென்டர் தான். ஸோ ஏன் சப் அண்ட் சென்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே மோனோவில் ஒர்க் ஆகும். ஸோ மோனோவில் ஒர்க் ஆகும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி இல்லை உங்களுக்கு பேஸ் பத்தலைனாக்கா எப்படி 10 inch 12 inch அப்டேட் ஆகுறீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் சென்டர் ஸ்பீக்கரை சின்னதுலேருந்து நீங்கள் பெரிய சென்டர் ஸ்பீக்கர் மாற்றலாம். ஸோ இந்த பிராண்டுக்கு இந்த சென்டர் ஸ்பீக்கர் தான் மேட்ச் பண்ணுறது ரீசன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எந்த பேக்கேஜ் இருந்தாலும் சென்டர் ஸ்பீக்கர் மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக அப்டேட் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் ஸ்பீக்கர் ரோல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் சென்ட்ரல் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஜாஸ்தி ப்ரெசென்டேஷன் வரும். உங்களுக்கு சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் சரௌண்டிங் சவுண்ட்ஸ் அதர் சவுண்ட்ஸ் உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லேயே வரும். ஸோ ஒரு ஹோம் தியேட்டரோட ஹார்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்பீக்கர் சப் வந்து சப் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு வோக்கல் சரியாக வரலன்னும் போது பேக்கேஜ் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி பைசா வேஸ்ட் பண்ணுறது பதிலாக ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர் மட்டுமே நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு உங்களோட பேக்கேஜ் இன்னுமே என்ஹான்ஸ்டாக ஆக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஃபிலிம் அண்ட் மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு சவுண்டிங் வோக்கல்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ வோக்கல் மட்டும் தாங்க பிரச்சனை, எங்களுக்கு வோக்கல் தான் சரியாக வரலன்னும் போது ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதோட டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமோ C80 சென்டர் தான் இதோட மாடல் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சஸில் டுவல் மிட் பாஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 1.1 இன்ச்சஸில் ஆயில் கூல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ ப்ராடக்ட் பார்க்கும்போது ஜாமோ லான்சர் சீரிஸில் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்லேயும் அதே 1.1 இன்ச்சஸ் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1.1 இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் 1.1 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மியூசிக்கும் சரி உங்களுக்கு வோக்கல்ஸும் சரி ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இன் டீட்டெயில் கிடைக்கணும் போது ஸோ உங்களுக்கு ட்விட்டரோட காயில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வோக்கல்ஸ் ப்ரெசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர் லைவாக உங்களுக்கு டெமோ பார்த்து வாங்கணுன்றவங்க பெங்களூர் தான் எங்களோட ஸ்டோர் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதை லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கணுன்றவங்க எங்களோட ஸ்டோருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலாம். இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் இருக்கீங்க, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் ப்ளஸ் கிரில் அவைலபிள் இருக்குது. ஸோ இது சேஃபாக உங்களுக்கு இதர் பார்சல் சர்வீஸ் இல்லை கொரியரில் உங்களுக்கு சேஃபாக ஷிப்பிங் பண்ணி தர முடியும். இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நிறைய அப்டேட் வேணும் இல்லை அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலர் வேணுன்றவங்க எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு ஜாயின் மீன் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெகுலரான ப்ராடக்ட்ஸ் வீடியோவை விட அதிகமான அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் சென்டர் ஸ்பீக்கர்ஸ், புக் ஷெல்ஃபு, சரௌண்டு, ஹையன் ப்ராடக்ட்ஸ், ஹையன் ஸ்டீரியோ, ஹோம் தியேட்டர்ஸ் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாலே போதும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 rupees வரும். வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மரான்ஸில் யூஸ் கேட்டகரியில் இருக்க ஒரு ஆடியோஃபைல் குவாலிட்டியான இன்டிகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா PM8005. இது ஒரு பியூர்லி மேட் இன் ஜப்பான் ஆம்பிளிஃபையர். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லிமிடெட் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். ஸோ மரான்ஸில் ரெண்டு ஆம்பிளிஃபையர் மட்டும் தான் ஸ்பெஷலாக விட்டாங்க. ஒன்று இந்த மாடல் ப்ளஸ் இன்னொரு மாடல் பார்த்தா KA Polite ஒரு மாடல் விட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு மாடலுக்குமே சிமிலராக ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கும். ஸோ அதை நான் என்னென்ன வீடியோ சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் ஆனோட ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, எங்கள் இன்புட் செல்லுக்கான நாப் கொடுத்துருப்பாங்க, எங்கள் வால்யூம் ஒரு கெயின்கான நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரிபிள் அண்ட் பேஸ்க்கு ஒரு டோன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த மாடலுக்கும் KA Politeக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்கும் மிட்டுக்கான ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ மிட்டு நிறைய விரும்புகிறவங்க இல்லை மிட்டில் உங்களுக்கு நிறைய என்ஜாய் பண்ணுறவங்க இதில் மிட்டுக்கு எங்கள் எக்ஸ்ட்ரா போகும்போது நீங்கள் மியூசிக் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பவர் ஆம்பாக யூஸ் பண்ண முடியும், இல்லை ப்ரீ ஆம்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எனக்கு ஆடியோஃபை குவாலிட்டி எனக்கு ஃப்ளாட்டாக வேணுங்க, எனக்கு இந்த டோன் கண்ட்ரோலாக வேண்டாம், எனக்கு பைபாஸ் பண்ணணும் போது சோர்ஸ் டேரக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 3 seconds ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டோன் கண்ட்ரோல் பைபாஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ஆம்பிளிஃபையர் ஆகும், வால்யூம் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. ப்ளஸ் பவர் ஆம்ப் டேரக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்கிட்ட ப்ரீ ஆம்ப் இருக்குங்க, எனக்கு ப்ரீ பவர் யூஸ் பண்ணணும், இந்த பவரே எனக்கு போதும் எனக்கு. ஆனால் எனக்கு ப்ரீ பவர் போகும்போது உங்களுக்கு டோன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ப்ரீ ஆம்பை போட்டு இந்த பவர் ஆம்ப் டேரக்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை 3 seconds ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு பவர் ஆம்பை ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து இன்டிகிரேட் கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஒரு பவர் செக்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரீ ஆம்ப் பவர் ஆம்ப் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இன்புட்கான சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா 2 set ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், ஒரு பேர் ஆஃப் டவர்ஸ் இல்லை ஒரு பேர் ஆஃப் புக்ஸ் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஹை குவாலிட்டியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஹை அண்ட் ஆம்பிளிஃபையர்னே சொல்லலாம். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைங்க எனக்கு இதில் இருக்க பவர் பத்தலை, எனக்கு பவர்ஃபுல்லாக எனக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும் போது ஒரு பவர் ஆம்ப் போட்டு இல்லை ப்ரீ அவுட் கனெக்ஷன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு இதில் புக் ஷெல்ஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு புக் ஷெல்ஃப்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ் வேணும், எனக்கு லோ ஃப்ரீக்வன்சி நிறைய கேட்க பண்ணும்போது இல்லை பவர் அவுட்புட் ப்ரீ அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீ அவுட்லேருந்து ஒரு சப்வூஃபர் போட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 RC இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செப்பரேட்டாக ஃபோனோ ஸ்டேஜ்க்கான இங்கே இன்புட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட சர்க்கிட் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் ஏபியில் தான் இதோட சர்க்கிட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி டோன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ஒரு கலெக்டர்ஸ் ப்ராடக்ட் கூட நம்ம சொல்ல முடியும். ப்ளஸ் இதோ ப்ராடக்டோட எங்கள் டெமோ வீடியோ வேணும்னவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்கள் டெமோ வீடியோ வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இது நான் லைவாக டெமோ பார்க்கணுன்றவங்க எங்கள் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் டெமோ பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம். இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,000 rupees ப்ராடக்ட் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதை வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பாக பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்ட் கேட்டகரியில் ஒரு ஆடியோஃபைல் குவாலிட்டி புக்ஷல் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா HM1 தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இது பியூர்லி ஹேண்ட்மேட் இன் ஜெர்மனி பெர்லின் தான் இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 ohmsக்கு 100 watts ஸ்பீக் பண்ணக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸ். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5.5 inches ஒரு மிட் பாஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் போர்டட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்காது. உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி டோன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பயாம்பிங்கான பனானா டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ பயாம்பிங் பண்ணும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியும் மிட் ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மோர் டீடைலிங் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சவுண்ட் வேணும்போது நீங்கள் பயாம்பிங் பண்ணும்போது அது ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லியிருப்போம், இது வந்துட்டு ரிப்பன் ட்வீட்டர்ஸு, ஜெட் ட்வீட்டர்ஸு, டோம் ட்விட்டரு, மெட்டல் டோம் ட்விட்டரு, சாஃப்ட் டோமு, சில்க் டோமு, ரிப்பன், பேப்பர் டோமு, நிறைய வேரி ஆஃப் ட்விட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னொரு ப்ராடக்ட்டில் நம்ம ரிவ்யூஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ரிவ்யூ பார்த்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டைப்ஸ் ஆஃப் ட்வீட்டர்ஸ், புக் ஷெல்ஃப்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் உங்களுக்கு இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரோட ஒரிஜினல் கிரில் அவைலபிள் இருக்குது. இது பியூர்லி கிளாசி பிளாக் ஃபினிஷ் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 rupees தான். இதை வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இல்லை இதோட டெமோ வீடியோ வேணுன்றவங்க நம்ம மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ டிஸ்பிளே இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் கான்செப்ட் 9 சீரிஸில் C95 Mark 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சீரிஸ் வந்து ஒன்று மார்க் 1, இன்னொன்று மார்க் 2. ஸோ மார்க் 1க்கும் மார்க் 2க்கு இருக்க காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க் 1 உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் வராது, உங்களுக்கு டிரைவர்ஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்க் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு மேக்னெட்டிக் கிரில் வந்துடும். ஸோ அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் ஃபினிஷில் ஒரு ஃபேப்ரிக்கில் மேக்னெட் கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 inches ஒரு 2-way கிராஸ் ஓவர் டிசைனில் 2 மிட் பேஸ் டைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 inch ஒரு சாஃப்ட் டவுன் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 ohmsக்கு 200 watts ஸ்பீக் பண்ண கொடுத்த இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ராடக்ட் இல்லை, நம்ம ஸ்டோரில் டெமோக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது ஒரு கிளியரன்ஸ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 rupees வரும். ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இதை லைவாக டெமோ பார்க்கணுன்றவங்க எங்கள் ஸ்டோருக்கு வந்து டெமோ பார்த்து வாங்கலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி தானாக்கா நீங்கள் இந்தியாவில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு சேஃபாக கொரியர்லையோ இல்லை பால் சர்வீஸ்லையும் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி தர முடியும். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் கோட்டட் ஸ்பீக்கர் வந்துடும். பயாம்பிங் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாம்பிங் டெர்மினல்ஸ் ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன் மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் பத்தலை, இல்லை உங்களுக்கு எங்களுக்கு இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கோட ஃபுல் எஃபிஷியன்சி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே காமனாக ஒரு ஜம்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜம்பர் ரெண்டுக்குமே ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி செப்பரேட்டாகவும் நம்ம லோ ஃப்ரீக்வன்சி செப்பரேட்டாகவும் நம்ம பிரிச்சிட முடியும். ஸோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு பயாம்பிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A and B டெர்மினல்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரோட என்ஹான்ஸ்மெண்ட் ஜாஸ்தி வேணுங்க, எங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக லோ வால்யூமில் உங்களுக்கு டீடைலிங் வேணும்னு தான் ஒரு ஸ்பீக்கரோட மேஜர் ரோலில் ப்ளே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர ஸ்பீக்கரில் நிறைய ஸ்பீக்கரில் பயாம்பிங் டெர்மினல் வரது கிடையாது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான செக்மெண்ட் இருக்கிற ஸ்பீக்கர். ஸோ இந்த பயாம்பிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ பயாம்பிங் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆம்பிளிஃபையரில் பின்னாடி பயாம்பிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கில் புக் ஷெல்ஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியாதுங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, நிறைய பேர் ரிவ்யூஸில் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் தான் இது. உங்ககிட்ட பயாம்பிங் பண்ணுற ஆப்ஷனில் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஏவே இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு டைம் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இதோட டெர்மினல் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 75,000 rupees வரும். ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இதை வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் மேலே தெரிய நம்பர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், எங்கள் ரெகுலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையண்டான இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆடியோஃபைல் கேட்டகரியில் வரக்கூடிய ஆம்பிளிஃபையர். ரொம்பவே யூஸ் மார்க்கெட்டில் ரேராக தான் உங்களுக்கு மாடல் கிடைக்கும். ஸோ இது யூஸ் பவர் ப்ராடக்ட்டை விட இது வந்துட்டு ஒரு கலெக்டர்ஸ் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். இதோட பிராண்ட் அண்ட் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா தூலி ஆடியோ தான் இதோட பிராண்டு. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் IA1 எடுத்து இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 ohmsக்கு 100 watts பவர் இருக்கிறது அந்த ஆம்பிளிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி. இதோட ஒரிஜினல் ரிமோட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா CD பிளேயருக்கும் ஆம்பிளிஃபையருக்கும் காமனாக ஒரே ரிமோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு CD பிளேயருக்கான ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஆம்பிளிஃபையருக்கான ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இது ஒரு ஆடியோஃபைல் கேட்டகரி ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுனால இது உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் வராது. உங்களுக்கு வெறும் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் தான் வரும் உங்களுக்கு, ப்ளஸ் ஒரு இன்புட் செலக்டரான ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கும், இன்புட் செலக்ட் இருக்கும், அப்புறம் பவர் ஆன் ஆஃப் தான் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கருக்கு இங்கே பனானா பின் டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. 4 RC இன்புட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேப்க்கான இன்புட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீயோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 100 watt விட உங்களுக்கு அதிகமாக பவர்ஃபுல்லாக ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுனாக்கா அப்போ வந்துட்டு உங்களுக்கு அப்போ ஒரு பவர் ஆம்ப் போட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரீ ஆம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு உங்கள் மெயின்கான டாகல் சுவிட்சை கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ப்ரீ ஆம்ப் இருக்குனாக்கா அப்போ வந்து உங்களுக்கு பவர் ஆம்ப் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோஃபைல் கேட்டகரி ஆம்பிளிஃபையர். இதில் சர்க்யூட் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஸ்டேட் சர்க்யூட் டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியர் சவுண்டிங்காக இது வந்துட்டு உங்களுக்கு டோரடல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேட் இன் ஸ்வீடன். இது யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, எங்கள் பேஸ் பத்தலை அப்படின்னும் போது இல்லை ப்ரீயோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரீயோட்லேருந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்கள் மியூசிக் சூப்பர் என்ஜாய் பண்ணலாம்.
இல்லை இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு அதிக டீடைல்ஸ் வேணும், இல்லை ப்ராடக்ட் பற்றி நாங்கள் லைவாக டெமோ பார்க்கணுனாக்கா நீங்கள் ஸ்டோர் டேட்டா வாக்கின் வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க என் நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இதோட ஒர்க்கிங் வீடியோ உங்களுக்கு டெமோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இல்லை எங்களுக்கு லைவாக பார்க்கணும், உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போது நீங்கள் டேரெக்டாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை கூட நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 rupees தான். இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏவியாவில் நிறைய பிராண்ட்ஸு நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா டெனன், ஆங்கியோ அண்ட் பைனியரில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெனனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 இருக்குது, 1800 இருக்குது, 670H இருக்குது, 250 BT இருக்குது. ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் நான் ரஃப்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். 3800 9.2 சேனல், 1800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 சேனல், டெனன் 670H பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2ல வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோட உங்களுக்கு ஒரு ஹை அண்ட் சீரிஸ்லேயே வந்துடும். உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஒரு 500 பேக்கேஜ் போகணுன்றவங்க நீங்கள் ஏவிஆர் 250 BT போகலாம். ஆங்கியில் பார்த்தீங்கன்னா 2 ஏவிஆர் வச்சிருக்கோம். ஒன்று RZ70, இன்னொன்று வந்து TX1R 6100. ஸோ பார்த்தீங்கன்னா RZ70 ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்ல முடியும். அதில் பார்த்தீங்கன்னா 11.2 சேனல், ஆரா 3D எல்லா ஐஎன் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு RZ70ல வந்துடும். ஸோ ஒரு மேசிவ் பீஸ் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா 6100 7.2ல ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். பைனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் மாடல் த மோஸ்ட் சோல்டு மாடல்னே சொல்ல முடியும். ஸோ LX 505 இருக்குது, 305 இருக்குது, 935 இருக்குது, 835 இருக்குது, 534 இருக்குது. ஸோ 505 பார்த்தீங்கன்னா 11.2 சேனல், 305 பார்த்தீங்கன்னா 7.2 சேனல், அகைன் 935 835 935 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.2 சேனல், 835 பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 7.2. ஆனால் 835க்கும் 935க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 835ல உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ் வராது, அதாவது உங்களுக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் வராது. 935ல உங்களுக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் உங்களுக்கு ஆல் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எனேபிள்டு இருக்கும். அப்புறம் 534. ஸோ 534 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பேசிக் ஆம்பிளிஃபையர். ஆனால் ஆம்பிளிஃபையர் தான் உங்களுக்கு என்ட்ரியில் இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ 534 5.1 ஆப்ஷன் பேக்கேஜில் உங்களுக்கு ஒரு அட்மாஸ் பேக்கேஜ் வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக 534 போகலாம். ஸோ 534 5.1லேயே உங்களுக்கு அட்மாஸ் ஆம்பிளிஃபையரோட உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எனி ஸ்மால் ஸ்பீக்கர்ஸ் இல்லை எந்த பேக்கேஜ் பண்ணணும் 5.1ல எனக்கு அட்மாஸ் கான்ஃபிகரேஷன் வேணுங்க ஒரு ஸ்மாலர் சைஸ் ரூமுக்கு, அண்ட் 5.1ல அட்மாஸ் போதுன்றவங்க நீங்கள் தாராளமாக 534 போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே எல்லா மாடல்ஸுமே ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் வேணுன்றவங்க எங்கள் நம்பர் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹை அண்ட் ஆம்பிளிஃபைர்ஸ் லைக் ஆர்கம், ஆந்தம் இந்த மாதிரி ஆம்பிளிஃபைர் எதாவது வேணுன்றவங்க, இல்லை உங்களுக்கு இந்த ஆங்கியோ, பைனியர், டெனன் இதில் ஃப்ளாக்ஷிப் மாடல் 6800 இருக்குது, RZ70 இருக்குது, பைனியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 808 இருக்குது. உங்களுக்கு ஹையர் அண்ட் மாடல்ஸ் வேணும்னாலும் பெஸ்ட் ப்ரைஸிங் வேணுன்றவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸிங் வாங்கிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபைர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கர் பேக்கேஜுமே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ 5.1 பேக்கேஜ்லேருந்து பிடிச்சி உங்களுக்கு 11.2 வரைக்கும் உங்களுக்கு எந்த கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வேணும், இப்போ ஸ்பீக்கர்ஸ் ஆம்பிளிஃபைர் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபைர்ஸை உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எது மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் எங்களால் ஏவிஆர்ஸ் தர முடியும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற போஸ்ட் அப்டேட்ஸு பிராண்ட் நியூவில் உங்களுக்கு ஃப்ரெஷ் அன்பாக்சிங் வீடியோஸு, யூஸில் இருக்க ப்ராடக்ட்ஸு, கிளியரன்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸு, பைபேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைச்சே இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எது வேணுமோ ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும். ஹை கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ செட்டப்பில் ஒரு ஆம்பிளிஃபையர் 2 ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்சானிக். இதில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா மினிமேட் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் வந்துடும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாட்டிக்கான ஒரு லுக்கில் இருக்கும், ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, ஒரு பவர் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இது 4 to 8 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர். 1 inch ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க, 4 inch உங்களுக்கு பேஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின் டெர்மினல்ஸ் வந்துடும். ஸோ இதில் ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபைல் குவாலிட்டி இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் பனானா பின்ஸ்க்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆர்சி இன்புட்ஸ் வராது, இதில் ஒரு ஆக்ஸ் இன்புட் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு 3.5mm ஸ்டீரியோ ஜாக் யூஸ் பண்ணி மட்டும் தான் இதை ப்ளே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு பெட்ரூம்க்கு, இல்லை ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டீரியோ செக்ஷன் ஆடியோ ஃபைல் குவாலிட்டி வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் போகலாம். இந்த 2 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி பேஸ் பத்தலைன்னும் போது இதில் உங்களுக்கு அவுட்புட் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட்புட்டுக்காக நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சி சூப்பர் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸலன்ட் பேக்கேஜ்னே சொல்லலாம். ஸோ இது ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. இது யூஸ் ப்ராடக்ட் இல்லை, இது ஒரு கிளியரன்ஸ் சேல்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்கேன்சானிக் பிராண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கேன்சானிக்கில் ரொம்ப ஹை அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டவர் பேர் வாங்க போனீங்கன்னா 2 to 3 lakhs இருக்கும். ஸோ ஸ்கேன்சானிக் பார்த்தீங்கன்னா இது பியூர்லி மேட் இன் டென்மார்க் பிராண்டு வரும் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 rupees தான் வரும். இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எங்கள் மேலே தெரியும் நம்பர் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸு, டெமோ யூனிட்ஸு, கிளியரன்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸு, யூஸ் ப்ராடக்ட்ஸு, ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா கரண்ட் ரன்னிங் மாடல் இருக்கா, உங்களுக்கு ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுனா நாங்கள் ரிவ்யூவில் போடாத ப்ராடக்ட்ஸ் இல்லை நம்ம வீடியோ போடாத ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுனாக்கா தாராளமாக எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எங்களால் வாங்கி தர முடியும். ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸில் ஹோம் தியேட்டர் கேட்டகரி வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங், புக் ஷெல்ஃப் இந்த மாதிரி செக்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் போடாத ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம்ஸ் இல்லை அக்வாஸ்டிக் ரூம்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் சவுண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்க மாடல்ஸ் என்ன, இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகும், ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க, இது எப்படி அக்வாஸ்டிக் ரூமில் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு பாக்ஸஸே இல்லையே, ஸோ இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கைஸ் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நம்ம போடுற வீடியோஸ், அப்டேட்ஸ், போஸ்ட், ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னாக்கா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தாக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவீன்.